ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரோசி என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். காலையிலேருந்து மேடம் வந்துட்டு மேலேயே தான் இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சதுமே திறந்து விட்டாச்சு. சவுண்டு விட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எந்திரிச்சதுமே அவங்கள வந்து சுதந்திரமாக விட்டுறணும், ஃப்ரீடமாக இருக்கணும். இந்த மாதிரி கூண்டுக்குள்ளாரெலாம் போட்டிருக்கிறத அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறது கிடையாது. இப்போ சுதந்திரமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. திறந்து விட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஊஞ்சல்லாம் அவங்களுக்கு வந்து கட்டி விட்டுருந்தோம். இப்போ ஊஞ்சல்லாம் வந்து எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா ஊஞ்சல் வந்து அவங்க விளையாடுறதே கிடையாது. எதில் ஊஞ்சல் விளையாடுறாங்கன்னு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இங்கே வந்து போட்டிருக்குங்களா, இந்த மணி கட்டி இருக்கிற இடத்துல மேலே போய் உட்காந்துட்டு இதில் தான் ஊஞ்சல் ஆடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க இந்த ஃபேனுக்கு போயிடுவாங்க. இந்த ஃபேன்லேருந்து இந்த ஃபேன் தாவிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு தாவிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஊஞ்சல். இது மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்னா விசில் சத்தம் பயங்கரமாக அடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது மேலே ஏறிடுவாங்க. ஏதாவது ஒன்று மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோலாம் என்னங்க பாவம் பண்ணுறது. ஃபோட்டோலாம் பாருங்கள், இது எல்லாத்தையும் மூக்காலையே வச்சு 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 பேத்து எடுத்துட்டாங்க. ஃபோட்டோவில் உட்கார விடுறதில்ல. இருந்தாலுமே வந்து அவங்க அதில் தான் போய் உட்காருது பாருங்கள். அந்த முகனெல்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து முகனையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால் திறந்து விடுறதுக்கே நமக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. போயிட்டு எதையாவது ஒன்று கடிச்சிருவாங்க. இங்கே இப்போ ஃபேன்லலாம் போயிட்டு உக்காந்தாங்கன்னா ஃபேனில் உள்ள அழுக்கெல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃபேன்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இவங்களுக்காகவே எல்லா இடத்தையும் நல்லா நீட்டாக கொஞ்சம் கூட தூசு இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடறோம். பொழுதுனையும் முன்னாடி வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. பொழுதுனையும் சாப்பிட்றது, வெளியே போகிறது, வெளியே போகிறது, இதுதான் இவங்களுடைய வேலை. பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்காங்க. டெய்லியுமே வந்து அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிடாமே இருந்தாங்க. இப்போலாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம கூப்பிட்டோம்னா கூட திரும்பி பார்க்குறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து இதோட 17 நாள் ஆகுது. நம்மளுடைய ரோசி, இவளுக்கு வந்து நாங்கள் ரோசின்ற பேர் வச்சோம். ரோசின்னு பேர் கூப்பிட்டோம் அப்படின்னாலே திரும்பி பாப்பா, அவ்வளோதான் கூப்பிட்றோம் அப்படின்னு. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock மேலே உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் பாப்பா வந்ததுக்கப்புறம் சவுண்டு விடுவா பாருங்கள். எங்கள் பாப்பா வர வரைக்கும் சைலண்ட்டாக இருப்பாள். இவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இவள் பாட்டுக்கு இங்கே ரூமில் அவளுடைய வீட்டில் இருந்துப்பா. நான் பாட்டுக்கு ரூமில் போயிட்டு நான் தூங்க போயிடுவேன். ஆனால் பாப்பா வந்தது எப்படி தான் தெரியும்னு தெரில, வந்த உடனே சவுண்டு விட்டுருவாங்க மேடம். நம்ம பேசுகிறத எப்படி காது கொடுத்து கேட்குறாங்க பாருங்கள். அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து அடையாளமே அவங்க மேலே வந்து கொண்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா வந்து மலர்ந்துருக்கும். அப்போ தான் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ பாருங்கள், கட்டி இருக்கிறதுனா எப்படி அவுக்குறாங்கன்னு பாருங்கள். வெளியில் வரணும், இந்த பக்கம் போய் அந்த முடிச்சு அவுத்து பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த முடிச்சு அவுக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ மூக்கெல்லாம் நல்லா ஷார்ப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவங்களுடைய லொல்லு வந்து பயங்கரமாக ஆக ஆரம்பிக்குது. உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, உன்னை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். உன் சேட்டை பயங்கரமாக இருக்குல்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போல்லாம் நல்லா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியகாந்தி விதெல்லாம் முன்னாடி சாப்பிட தெரியாமல் இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொத்தி அதில் வாய் வச்சு நல்லா சாப்பிட்றாங்கன்னு. அந்த விதை உள்ளுக்குள்ளார இருக்கும், அந்த சூரியகாந்தி விதை, அதை வந்து நல்லா கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து அப்படியே முழுசாக கிடக்கும். இப்போ பாருங்கள், இந்த தூள் தெரியுதா, உமி தனியாகவும் அந்த சீட்ஸு தனியாகவும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியுமே புடச்சி முன்னாடி 2 நாளைக்கு ஒரு டைம் புடச்சி வைப்போம், அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து காலையில் ஒரு டைம் புடச்சி வைப்போம், சாயந்தரம் ஒரு டைம் புடச்சி வைப்போம். ஏன்னா சாப்பிட்டுட்டு எல்லாமே உமியாக தான் இருக்கா, அவங்களால தேடி சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நாங்கள் புடச்சி வச்சுருவோம். இப்போலாம் வந்து வளர்ந்துட்டுருக்கா இல்லையா, அதனால் வந்து சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்றா. இவளுக்கான ஃபுட்டு கொடுத்தா அதை சாப்பிட மாட்டேங்கிறா. இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடையும் சூரியகாந்தி விதையும் தான் சாப்பிட்றா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, தீரப்போகுது. மறுபடியும் வந்து நம்ம வாங்கி வைக்கணும். சாப்பிட்றாங்க. ரோசி பார்த்திங்களா, சொன்ன உடனே திரும்பி பார்க்குறா. அவ்வளோதான் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியுது. உன் பேர் ரோசியா? உன்னையா கூப்பிட்டேன்? சாப்பிட்றத போட்டு ஊன்னு பார்க்குறீங்க, சாப்பிட்றத போட்டு ஊன்னு பார்க்குற. சாப்பிடு ரோசி. சாப்பிடு. அதாவது சாப்பிடாமல் இருந்தப்போ தான் நல்லா சாப்பிட்றல. சாப்பிட்டினால தான் சீக்கிரம் நல்லா பெரிய பிள்ளையாக ஆகும். சாப்பிடு. நீ என்ன குட்டிக்காரட்டை ஆரம்பித்தாலும் நான் அப்போ திறக்க மாட்டேன், சரியா? நீ எங்கேயும் பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. நூலை பிடிக்கிறாங்க பாருங்கள். அந்த நூல்லாம் பிடிச்சி நீ அவுத்தினாலும் ஒன்றும் ஆகாது. அது சும்மா வச்சுருக்கேன், அவ்வளோதான்.